பயமா இருக்கு அப்பா ஓட்டுறது? உண்மையா சொல்றா? ஏன் பயமா இல்லை? ஸ்பீடாக போனால் பயமாக தானே இருக்கணும் உனக்கு. ஏன் ஜாலியாக இருக்கு? அப்பா உன்னை அப்படிலாம் பண்ண மாட்டேன்ற நம்பிக்கையா? அப்பா உனக்கு அப்படிலாம் எதுவும் பண்ணிட மாட்டேன்னு நம்பிக்கையான்னு கேட்டேன். அபூபக்கர் அப்படி விட்டுற மாட்டேன். அபூபக்கர் உனக்கு புரியுமா புரியாதா? எவ்வளோ நாள் அவங்களுக்கு என்ன முடியுதோ அவங்களால பண்ணட்டும். அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எல்லாருக்கும் பயந்துக்கோங்க, தப்பை திருத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா அப்பாவை ஏற்கனவே இவங்க எப்படி பார்த்தாங்களோ, எவ்வளோ எரிஞ்சிச்சோ அந்த மாதிரி பார்க்கணுன்னு தான் நினைக்கிறாங்களாமா? இல்லைன்னா நல்லது. ஏன்னா திரும்பி அப்படிலாம் இவங்களுக்கு நான் கொளுத்துனேன்னா வெறும் ஜாமாவெலாம் கொளுத்த மாட்டேன், இவங்களே கொளுத்திடுவேன். அந்தளவுக்கு அபூபக்கர்னா சரி பொறுமையாக போயிட்டுருக்கேன். அபூபக்கர் பார்க்கணும், சரி அபூபக்கர்கிட்ட பேசுகிறதுக்காக டைம் இருக்குது, வேலை செஞ்சாலும் அப்படின்னு ஒரு காரணத்துக்கு அபூபக்கருக்காக தான் அப்பா ரொம்ப பொறுமையாக போகிறேன். அந்த அளவுக்கு என் பொறுமையை சோதிக்கிறாங்க. அபூபக்கருக்காக தான் அப்பாவும் நான் அப்பா வந்து நல்லவன்னு ஒன்றை நான் சொல்லலை, சரியா? அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்லாம் நீயும் நம்ம நினைக்காத. நானும் தப்பு பண்ணுறவன் தான், தப்பு பண்ணவன் தான். அவங்க அம்மாவுக்கு கூட பிறந்தால அவெல்லாம் நான் வேணான்னு சொல்லி விட்டது. அபூபக்கர் நான் வந்து இப்படி தான் வளர்க்கணும், குட் பாயாக இருக்கணும்னால அப்பாவும் அபூபக்கருக்கு அப்பாவும் குட் பாயாக இருந்தால் தானே நீயும் அப்பாவுக்கு பேச்சு மரியாதை கொடுப்ப. அதனால அப்பாவும் தப்பெல்லாம் நான் இனிமேல் அபூபக்கருக்காக பண்ண மாட்டேன். அபூபக்கரை நான் பார்த்துக்கணும், குட் பாயாக இருக்கணும், அபூபக்கரை குட் பாய் ஆக்கணுன்றதுக்காக அப்பா உனக்காக அவ்வளோ மாறினா உனக்காக இவங்க எல்லாத்தையுமே கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? அதனால கொல்ல முடியும், பொறுமையாக போகிறேன். ஏன்னா அல்லாஹ் நம்மளை விட அல்லாஹ்க்கு தெரியும்ல, அல்லாஹ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே இருக்கான். மேலேருந்து ஒருத்தன் எப்பயுமே பார்க்குறான்ற நினைப்பு இருந்தால் இவ்வளவும் பண்ணுவாங்களா அவங்க? இவ்வளோ பண்ணுறதுக்கு இவ்வளோலாம் ஏன்டா அப்படின்னு எடுக்கிறீங்க? சி எப்போ பாரு நொய் நொங்கி 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 நொங்கின்னு கடுப்பாக. சரிவா உன்னை போய் அவங்கள்ட்ட விட்டுட்டு நான் சென்னைக்கு போட்டுமா? போதுண்டா, இவங்களெல்லாம் பிடிக்கல. அபூபக்கரை பார்க்கணுன்னு நினச்சி வந்தேன், பார்த்துட்டேன், நான் போகிறேன். இல்லைடா நீங்கள்லாம் எதுக்கு நீ என்ன இவ்வளோ தூரத்துக்கு? சரி சும்மா இருடா, நான் வருவேன்டா, திரும்பி எப்படி இருந்தாலும் வருவேன். ஆனால் இவங்கள்ட்ட என்னன்னு ஒன்று மட்டும் சொல்லிடு, ரொம்பவே எங்கள் அப்பா பொறுமையாக போகிறான்னு ரொம்ப அதிகமாக ஆடிட்டே இருக்காதீங்க. நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளோ சுடுன்னு நெருப்பை ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கோங்க. அது சுடுதா சுடலையான்னு நெருப்பை ஒரு தடவை கொளுத்தி அதுக்கு தொட்டு பார்த்துக்கோங்க. அவன் கொளுத்துனா அந்த மாதிரி என்னன்னு எரிஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுறியா? ஏன்னா அவங்கெல்லாம் நெருப்பெல்லாம் நீ கொளுத்துன மாதிரி கொளுத்தி தொட்டு பார்த்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. அடிக்கடி கொளுத்தி விளாண்டுட்டு இல்லை ரூமில் கொளுத்துனையா கொளுத்தலையா? அந்த மாதிரி அவங்க கொளுத்தி பார்த்துக்க மாட்டாங்க போல இருக்கு. சூடு எவ்வளோ, டெம்பரேச்சர் எவ்வளோ, ஹீட்டு, அந்த ஹீட்டுக்கு எவ்வளோ தாங்குவாங்கன்னு அவங்க பார்க்கல. அந்த சூட்டை காட்ட வேணான்னு பார்க்குறேன். நல்ல வேளை மழை வந்து இன்னைக்கு காலையிலையும் மழை. இங்கெல்லாம் மழை பெய்யலையா? எப்படி பெய்யும்? அவங்கெல்லாம் இவ்வளோ அநியாயம் பண்ணா என்னவோ. அவங்கள்ட்டெல்லாம் அப்படிலாம் காட்டிக்க கூடாதான், நடிச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும்னு நடிச்சுக்கணுமா? கோவமாக இருக்க மாதிரிலாம் காட்டிக்க கூடாதான். அபூபக்கர்கிட்ட எதுவும் ஃப்ரீயாக பேசக்கூடாதான். அபூபக்கர்கிட்டலாம் நான் வந்து பேசினா அவங்களுக்குலாம் அப்படியே வயிறுலாம் எரிஞ்சிருக்கு. கரெக்டு. ஏன்னா அவங்க கரெக்டான வழியில் கூட்டிகிட்டு போகல, வண்டியை கொண்டு போய் எங்கேயோ இடிக்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள நம்பி போனால் வண்டி டம்முன்னு இடித்து காலெலாம் உடஞ்சி கையெல்லாம் உடஞ்சி இருக்கும். கரெக்டு தான். அவங்க பேச்செல்லாம் உனக்கு நீ இன்னும் பெருசாகல, அது வரைக்கும் அவங்க உன்னை வந்து அடக்க முடியும். நீ பெருசாக அப்பா மாதிரி வளர்ந்துட்டீங்கன்னா அவங்களெல்லாம் வந்து அபூபக்கர்கிட்ட அப்படி பண்ண முடியாது. அது வரைக்கும் பொறுமையாக இரு.